Good morning, students. Today, physics lesson, light lesson we will see. Light means ஒளியியல். இதில் நம்ம இந்த வருஷம் என்னென்னலாம் படிக்க போகிறோங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. Learning objectives. At the end of this lesson, studies will be able to acquire knowledge about various types of mirrors. அதாவது நிறைய different types of mirrors-ஐ நம்ம படிக்க போகிறோம். Understand image formation in spherical mirrors. அதாவது கோளக அடிகளில் ஏற்படக்கூடிய இமேஜ் ஃபார்மேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நோ த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அக்யர் நாலேஜ் அபவுட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலித்தல் விதிகளை பார்க்க போகிறோம். கம்பேர் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸையும் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நோ த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கலைடாஸ்கோப் அண்ட் பெரிஸ்கோப், இது ரெண்டினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் செயல்படும் தத்துவத்தை படிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ரெஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்சன் ஆஃப் லைட் எல்லாத்தையும் படிக்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். Lofty mountains covered with greenish vegetation, magnificent trees reaching up to the clouds, beautiful streams drifting down the valleys, bluish seawater roaring towards the coast, and the radiant sky in the morning being filled with golden red color, all give delight to our eyes and peace to our mind. அதாவது மிக உயர்ந்த மலைகளை பார்க்கும்போதும் பச்சை பசுமையான தாவரங்களை பார்க்கும்போதும் கடற்கரையில் அலைகள் மோதுறதை பார்க்கும்போதும் அது எழுப்பக்கூடிய சத்தங்களை பார்க்கும்போதும் நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? பட் கேன் வி see them all without light. ஆனால் இதெல்லாம் லைட் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா? No, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது அப்படின்னா ஒன்லி ஃபார் லைட்னால் மட்டும்தான். லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்மளால் இந்த மாதிரியான எல்லா பொருட்களையும் பார்க்க முடிகிறது. பாருங்கள், லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, ஆற்றல். இட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒளி நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யூ ஹாவ் ஸ்டடீட் இன் யுவர் லோயர் கிளாஸஸ் ஹவு இட் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த பாலிஷ்டு சர்ஃபேசஸ் சச் அஸ் பிளேன் மிரர்ஸ். அதாவது பாலிஷ்டு சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, பிளேன் மிரர்ஸை பற்றி நம்ம 7th படிச்சிருக்கோம். இந்த வருஷம் in this lesson you will study about other types of mirrors like the spherical mirrors and parabolic mirrors and their applications in our daily life. அதாவது கோளக ஆடிகள், பரவளைய ஆடிகளை பற்றின விளக்கங்களை பார்க்க போகிறோம். அதனுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்த விதத்தில் நமக்கு அன்றாட வாழ்வில் பயன்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். You will also study about the laws of reflection and the laws of refraction and some of the optical instruments such as periscope and kaleidoscope which work on this principle. இந்த பிரின்சிபல், ஒளி எதிரொலித்தல் முறைப்படி எப்படி இந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ். டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸை தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ்னால் ஆடிகளின் வகைகள். we use mirrors in our daily life for various purposes. we use them for decoration. in vehicles they are used as rear view mirrors, அதாவது சைடில் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சைட் வியூ மிரர்ஸ். they are also used in scientific apparatus like டெலஸ்கோப்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். டெலஸ்கோப்னா என்னது? தொலைநோக்கி. த மிரர் இஸ் an optical device which is a polished surface that reflects the light falling on it. A typical mirror is a glass sheet coated with aluminum or silver on one of its sides to produce an image. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாஸ் ஷீட் கோட்டை வச்சு பண்ணியிருப்பாங்க. அலுமினியம் ஆர் சில்வர் ஒன் சைடு இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மிரர்ஸ் ஹாவ் எ பிளேன் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். மிரர்ஸ் ஆடிகள் பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும், இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். கர்வ்டு மிரர்ஸ் ஹாவ் சர்ஃபேசஸ் தட் ஆர் ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் அண்டு எலிப்சாய்டு. அதாவது கர்வ்டு மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்ஃபேஸஸ் ஸ்பெரிக்கல் மாதிரியும், சிலிண்ட்ரிக்கல் மாதிரியும், பேரபோலிக் மாதிரியும், எலிப்சாய்டு மாதிரியும் இருக்கும். த ஷேப் ஆஃப் எ மிரர் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆஃப் இமேஜ் இட் ஃபார்ம்ஸ்.
அதாவது ஷேப் ஆஃப் த மிரரை பொறுத்து அதனுடைய இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். பிளேன் மிரர்ஸ் ஃபார்ம் த பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். பிளேன் மிரர் வந்து ஒழுங்கான பரப்பாக இருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனும் ப்ராப்பராக பர்ஃபெக்ட் இமேஜாக இருக்கும். whereas curved mirrors produce images that are either enlarged or diminished. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா கர்வ்டு மிரர்ஸை பார்க்கும்போது பிளேன் மிரர்ஸோட பிளேன் மிரர்ஸில் அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கும். ஆனால் கர்வ்டு மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி மாறி இருக்கும். யூ வுட் ஹாவ் ஸ்டடிட் அபவுட் பிளேன் மிரர்ஸ் இன் யுவர் லோயர் கிளாஸஸ். நம்ம லோயர் கிளாஸில் பிளேன் மிரர்ஸ் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறத படித்தோம். இன் திஸ் செக்ஷன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஸ்பெரிக்கல் அண்ட் பேரபோலிக் மிரர்ஸ். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ். மிரர்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேன் மிரர்ஸ் அண்டு கர்வ்டு மிரர்ஸ். பிளேன் மிரர்ஸை பாருங்கள், கர்வ்டு மிரர்ஸை மேலும் 4 டைப்பாக பிரிக்கலாம். ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேரபோலிக் மிரர் அண்டு எலிப்சாய்டு மிரர். நீள்வட்ட ஆடி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னென்னா கோளக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளை ஆடிகள் அண்டு நீள்வட்ட ஆடிகள். டுடே யூ should read types of mirrors and send the homework. Thank you.